ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கிராமத்து மீன் குழம்பு பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஏரியில் பிடிச்ச மீனை வந்து கண்ட மீன் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு 3 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து அது குழம்புக்கு தனியாக, வறுவலுக்கு தனியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு சட்டி வச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு வெறும் வடகம் மட்டும் போட்டு தாளிச்சுக்கிட்டாங்க. இந்த வடகத்திலேயே ஒரு 4 பல் பூண்டை நசுக்கி போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுட்டாங்க. அதில் மிளகாத்தூள் 4 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டாங்க. அந்த புளி கரைசல்லையே அதுலேயே வந்து ஒரு தக்காளியும் ஒரு 5 சின்ன வெங்காயத்தையும் மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் அந்த புளி தண்ணியிலேயே ஊற்றி வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் கரைச்சி தனியாக ரெடியாக வச்சுட்டாங்க. அப்புறமா இந்த தாளிப்பு வடகத்திலேயே வந்து அந்த கரைச்ச பேஸ்ட் எடுத்து கொட்டிக்கிட்டாங்க. இதை போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டாங்க. இது நல்லா 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா அதுலயே மீனை போட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டாங்க. அந்த மீன் போட்டதானே கவர் பண்ண முடியல. விறகடுப்புல மண் சட்டியில செய்யற மீன் குழம்புக்கே டேஸ்ட் அதிகம், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு டைம் ட்ரை